அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 16ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க அதை பார்த்தாலும் வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறதெல்லாம் தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவல்கள் டேட்டா மிஸ்டேக் கால்குலேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டார்ட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டார்ட் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடியோ தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடெண்ட் பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 13,521 ரூபா கேன் பேஜ் 65 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6% வருது. ரெக்கார்ட் வந்து 22 செப்டம்பர், பேமெண்ட் வந்து 14 அக்டோபருக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஹோல்டிங் கம்பெனி. சந்தூர் மேக்னீஷ் அண்ட் அயன் ஓர்ஸ் லிமிடெட் 480 ரூபா கேன் பேஜ் 2:1 ஆல்ரெடி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு 2 ஷேர் போனஸாக தருவான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கான ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 22 செப்டம்பர் தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து கோல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 3024 ரூபா கேன் பேஜ் 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் தரதா. அதற்கான ரெக்கார்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 23 செப்டம்பர் தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. போனஸு, டிவிடெண்ட், ஐடி ஷூ, ஸ்பிட்டு இது மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஜிஇ லிமிடெட் கேன் பேஸ் 173 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 3ஆம் தேதி தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. ஜிஇ லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது ஆர்டர்ஸு. சுஜிலான் எனர்ஜி லிமிடெட் 59 ரூபா கேன் பேஜ் 838 மெகாவாட்டுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ கோடியில் பார்க்கும்போது இது பல கோடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு லார்ஜஸ்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தது டாடா பவர் ரெனியூவல் எனர்ஜி. லர்சன் டர்போ எல்என்டி 3668 இவங்களுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சிக்னிஃபிகன்ட் ஆர்டர்னு சொன்னாங்கன்னா 1000 2,500 கோடிக்குள்ளே இருக்கும். செர்வோடெக் ரினியூவபிள் பவர் சிஸ்டம் லிமிடெட் 134 ரூபா கேன் பேஜ் 5,75,00,000 ஆர்டர் கொடுத்தது நார்தர்ன் ரயில்வே. ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. குளோப் சிவில் ப்ராஜெக்ட் லிமிடெட் 77 ரூபா கேன் பேஜ் 13,14,00,000 ஆர்டர் கொடுத்தது டெலிகம்யூனிகேஷன் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட். அவன்டெல் லிமிடெட் 177 ரூபா கேன் பேஜ் 9,92,00,000 ஆர்டர் கொடுத்தது கார்டன் ரிச் பில்டர்ஸ் லிமிடெட். குவாலிட்டி பவர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் 936 ரூபா கேன் பேஜ் 11,50,00,000 ஆர்டர் கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் 21 ரூபா கேன் பேஜ் 53,00,000 ஆர்டர் கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 403 ரூபா கேன் பேஜ் இவங்களுக்கு வந்து ஒரு 712 கோடிக்கு நிறைய ஆர்டர், மொத்த ஆர்டரோட மதிப்பு பார்த்திங்கன்னா 712 கோடி, நிறைய கிளைண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நியூஸ் முடிஞ்சது. வேதாந்தா லிமிடெடோட சின்ன அப்டேட்டு. வேதாந்தா ஆல்ரெடி டிமெர்ஜ் பண்ணப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. ஒரு 4 கம்பெனியை தனியாக டிமெர்ஜ் பண்ணுறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. வேதாந்தா அலுமினியம், தல்வாடி சாபோ பவர் லிமிடெட், மால்கோ எனர்ஜி லிமிடெட், வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமெர்ஜில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தல்வாடி சாபோ பவர் லிமிடெடுக்கும் செட்கோ எலக்ட்ரிக் பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் இந்த கம்பெனிக்கும் 2 இடையில தான் அந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இவங்க ஏதோ செட்டில்மெண்ட் ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி பேசி பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த என்சிஎல்டிலேருந்து தடை வச்சுருந்தாங்க. அந்த என்சிஎல்டி தடையை வந்து இப்போ நீக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு டிமெர்ஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. கூடிய வழியில் அது நடக்குங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்களும் இந்த நியூஸை ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி இந்த காணொலி இதோட முடிச்சிடறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.